கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் செழிப்பாக மேன்மை இருக்கிறத உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் காணும். உங்கள் குடும்பம் அழிந்து போகும்னு எல்லாரும் நினச்சிருக்கலாம். அழிந்து போகாது. குடும்பம் வளரும், பெருகும். உங்கள் எதிர்காலம் மேன்மை அடையும். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுவீங்க. ஆண்டோட ராஜ்யத்துக்கு சாட்சியாக மாறுவீங்க. ஏசப்பா ஊழியம் செய்வீங்க. சரியா? நம்புங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வாங்க. நீங்கள் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. வாலிப பிள்ளைங்க, படித்தவங்க, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் வளர்ச்சி உள்ள நிறைய இருப்பாங்க. போனோடனே எல்லாரையும் அப்படி எடுக்க மாட்டாங்க. அதில் தெரிந்து கொள்வாங்க. அவங்க சில அளவுகள், சரீரத்தில் சில காரியங்கள், சில பொது அறிவுகள் எல்லாம் பரிசோதிப்பாங்க. பரிசோதித்து அவங்கள அதிலிருந்து சிலரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பயிற்சி கொடுப்பாங்க. காவல்துறையிலாம் அப்படி தான். எந்த வேலைக்கு ஆனாலும் சரி தான், தேர்ந்தெடுப்பாங்க. படிக்கிறதுக்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. சில ஸ்கூலில், சில காலேஜில் எல்லாம் அப்ளிகேஷன் போட சொல்லி அப்புறமா எக்ஸாம் வச்சு இதெல்லாம் பண்ணி தான் சிலது செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் தெரிந்து கொள்கிறாங்க. ஒரு படிப்புக்கே அப்படி தெரிந்து கொள்கிறாங்களா? நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறா தெரியுமா? தெரிந்து கொள்வார். இயேசு இந்த உலகத்தில் ஊழிய செய்த நாட்களில் தன்னோடு ஊழியம் செய்வதற்கு 12 பேரை தெரிந்து கொண்டார். அநேகர் தமிழத்தில் வரவழைச்சாரா. எல்லாரும் எடுக்கலை. அதில் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தில் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். யாரை தெரிந்து கொள்கிறாரு? தேவன் மேலே பயபக்தி. தேவன் மேலே பக்தி இருக்கணும். அவரை நம்பணும். அவர் மேலே அன்பு இருக்கணும். அவர் விசேஷித்த காரியங்களுக்கு தெரிந்து கொள்வார். பெரிய தொழிலதிபர்களாக, பெரிய பிஸ்னஸ் மேனாக, பெரிய தீர்க்கதரிசிகளாக, பெரிய ஊழியக்காரங்களாக தேவன் தெரிந்து கொள்வார். அவர் தெரிந்து கொண்டாதான் ஆசீர்வாதம். சரியா? அவர் நம்மளை தெரிந்து கொண்டாதான் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களை தெரிந்தெடுக்க போகிறார். ஏதோ ஒரு விசேஷத்த காரியத்துக்காய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து சாட்சியாக இந்த பூமியில் வைக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை தெரிந்தெடுக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரை, தெரிந்தெடுக்கிற தெய்வமே, பக்தி உள்ளவர்களை உமக்காக தெரிந்தெடுக்கிறீரா? ஆமாண்டவரே, நீர் தெரிந்தெடுக்கிறவர். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கிற, உம்முடைய வார்த்தையை இப்போது கேட்டுவிட்டு அடிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். இவர்களை விசேஷத்த காரியங்களுக்காய் தெரிந்தெடுப்பீராக. இவருடைய குடும்பங்களை விசேஷத்த காரியங்களுக்காய் தெரிந்தெடுப்பீராக. இந்த பூமியில் உயர்ந்த உன்னதமான காரியங்களை செய்வதற்கு, பிரபலமங்களாய் மாறுவதற்கு நீர் தெரிந்தெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு குறிப்பாய் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்பா, இந்த நேரத்தில் பயத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஏன் வாழணும் அப்படின்னு யாராவது இருப்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். யாராவது மரண போராட்டத்தில் இருப்பாங்கன்னா, வீடுகளிலேயோ மருத்துவமனையில் இருப்பாங்கன்னா, இப்போ இந்த மரண கண்ணீர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏதாவது குடும்பங்கள் பிரிந்து கஷ்டப்படுறாங்கன்னா அந்த பிரிவினைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீர் அப்படி அற்புதம் செய்துவிட்டு நன்றி. குறிப்பாக இந்த நாளை அற்புதத்த நாளாய், ஆசீர்வாத நாளாய், மனமகிழ்ச்சி நாளாய் நீர் ஒவ்வொருவருக்கும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.